அடுத்ததாக அல்லாஹ் ஆறாவதாக சொல்ற விஷயம்தான் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு முன்னால என்ன இருக்குதுன்றதையும் உங்களுக்கு பின்னால என்ன இருக்குதுன்றதையும் அல்லாஹ் தான் அறிவான்றான். படைச்ச ரப்பு வல்ல ரஹ்மானுடைய ஆறாவது தன்மையை ஆயத்துல் குர்சி தெளிவுபடுத்துது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டே தவிர நான் உங்களிடத்துல வரலன்னு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லஹு மா பைன ஐதீனா, எங்களுக்கு முன்னால இருக்கிறதும், வமா கல்ஃபனா, எங்களுக்கு பின்னால இருக்கிறதும், வமா பைன தாலிக், இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறதையும் அல்லாஹு தஆலா தான் அறிவான். அந்த அறிவு அவனுக்கே உரியது. வமா கான ரப்புக நசியா, உங்களோட ரப்பு மறந்தவனாக இருக்கான்னு நீங்க நினைச்சு கொள்ளவானம். சூரத்துல் மரியம் 64வது வசனம் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்குது. அல்லாஹு தஆலா அறியாம இந்த உலகத்துல எந்த ஒன்றும் நடக்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு, திட்ட தெளிவாக சொல்றான் இந்த உலகத்துல மறைவான விஷயங்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய ரப்பு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் மட்டும் தான் என்றது அல்லாஹு தஆலா சொல்றான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த உலகத்துல ஒரு காஞ்ச மரத்துல இருந்து ஒரு இலை உழுவுறதுண்டா கூட அது எந்த இடத்துல எப்படி எந்த நிலைமையில உழுவணும் என்றதையும் அல்லாஹு தஆலா தான் அறிவான். அவன் அறியாம அந்த இலை கூட கீழே உலாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொல்லும் போது இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, 5 விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாள் எப்போது வரும், அந்த அறிவு அல்லாஹ்விடத்துல தான் இருக்குதுன்றத அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்றான். கியாமத்துடைய நாள் இந்த நாள்ல தான் வரும்னு சொல்லி இருந்தால் இந்த உம்மத்து என்ன செய்யும் தெரியுமா? இந்த உம்மத்து என்ன செய்யும் தெரியுமா? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்படி ஒரு நாள் அல்லாஹ் குறிச்சு வச்சிருந்தானண்டா இந்த டேட்ல தான் கியாமத் வரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தானண்டா, அந்த காலத்துல நாங்க உசுறு வாழ்ந்தோம்டா அந்த நாள் கிட்டவாகி என்ன செஞ்சிருவோம், இபாதத்தாலியாக மாறிடுவோம். அதுக்கு முன்னால எல்லாம் எங்கட பாவங்கள்லயே கழிஞ்சிக்கும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் வயுனஸ்ஸிலுல் கைஸ், எந்த ஏரியாவுக்கு எந்த நேரத்துல எத்தனை மணிக்கு மழைய பெய்ய வைக்கணும்ன்றது அல்லாஹ் தான் அறிவான். அவன் தான் பெய்ய வைக்கிறான்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சில ஊர்களுக்கு மழை தேவைப்படுகிறது, இன்னும் சில ஊர்களுக்கு மழை இல்ல. வானிலை அதிகாரி என்ன சொல்றான்னு சொன்னா நாளைக்கு மழை பெய்யும்ன்றான். இதே முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க, வயுனஸ்ஸிலுல் கைஸ், அல்லாஹ் நாடினா மழை பெய்யும், அல்லாஹ் நாடினா மழை பெய்யாது. ஏன், என்ன காரணம்? அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று சொல்லி முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, கண்ணியமான முஃமின்கள் சொல்லுவாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கற்புல ஈக்கிற புள்ள எப்படிப்பட்ட புள்ள, மூதேவியா சீதேவியா ஆம்புலியா பொம்புலியான்றதை யாரு சொல்றான்? படைச்சரப்பு வல்ல ரஹ்மான் தான் சொல்லணும். புள்ள பிறந்ததுக்கு பிறகுதான் நம்மளால பார்க்க முடியும் ஆம்புலியா பொம்புலியாண்டு. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னைக்கு என்ன செய்யறாங்கண்டா ஹாஸ்பிட்டல்கள்ல மெஷின் போட்டு பாக்குறாங்க ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு சொல்லி. அவன் ஆம்புலன்றா பொம்பளை பிறக்குது, பொம்பளைன்றா ஆம்பளை பிறக்குது. சம்டைம் என்ன செய்ய வரும், அவன் சொல்ற விதத்துல ஆம்புலண்டா ஆம்பளை புள்ள பிறக்கிற வரும், பொம்பளைண்டா பொம்பளை புள்ள பிறக்கிறது வரும். இது யாருடைய அறிவுல உள்ளது? எங்களுக்கு தெரியும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருத்தண்ட அறிவுல உள்ளது மட்டும்தான் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாட அறிவுல இல்லாத எந்த ஒன்றும் இந்த உலகத்துல இல்ல. எல்லா வஸ்துக்களும் எங்கட உள்ளத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாங்க வெளியால என்ன சொல்றோம்ன்றது இந்த உலகத்தில் உள்ள மஹ்லூக்குகளுக்கு படைப்பினங்களுக்கு கேட்கும். உள்ளால என்ன நினைக்கிறோம்ன்றது எங்களுக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லக்கூடியவங்க முஸ்லிம்கள் முஃமின்கள். அல்லாஹ்ட இல்முல உள்ளதுதான் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்பா என்றதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். அவனுக்கு தான் அந்த அறிவும் தெரியும் என்றதை அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த சம்பாத்தியம் ஹலாலா அந்த சம்பாத்தியம் ஹராமான்றதை அல்லாஹ் தான் அறிவான். அந்த அறிவு உனக்கு இல்ல. அடுத்ததா அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், எந்த பூமியில எந்த நேரத்துல நீ மரணிக்கணும் என்றதையும் அல்லாஹு தஆலா தான் அறிவான்.
அல்லாஹ் தான் அறிவான். இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், பள்ளத்தாக்குக்கு கீழால பஸ் விழுந்து அந்த பஸ்ல உள்ளவங்க எல்லாரும் வஃபாத் ஆயிருவாங்க, மௌத்தா பேத்துருவாங்கன்னு நாங்க தெரிஞ்சிருந்தோம் என்று சொன்னா, அந்த பஸ்ல யாராச்சும் ஒருத்தங்க ஏறி இருப்பாங்களா? யாருமே ஏறி இருக்க மாட்டாங்க. ஃப்ளைட்டு கீழே விழுந்து வெடிச்சு சாகுது. இந்த ஃப்ளைட்டு கீழே விழுந்து வெடிக்கும்ட்டு நேரத்தோட தெரியுமாக இருந்தா ஏறிடுவானா அந்த ஃப்ளைட்ல உள்ளவன்? ஏறிட மாட்டான். காரணம் என்ன? அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவன் ஏறுனா. அவனுக்கு அது தெரியல. இன்றைக்கு ஏண்ட எக்ஸ்பைரி டேட் அவனுக்கு தெரியல. இதான் பிரச்சனை. இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குது. இன்னல்லாஹ அலீமுன் கபீர். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அல்லாஹு தஆலா தான் மிகவும் பெரிய அறிவாளி, கபீர், உள்விளங்கி அறியக்கூடிய அறிவு அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்குது. உனக்கு ஒன்றுமே இல்லடா வாப்பான்னு அல்லாஹு தஆலா என்ன சொல்லிட்டான்? சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உனக்கு ஒன்றுமே தெரியாது, படைச்சரப்பு வல்ல ரஹ்மானுக்கு தெரியும் என்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால கூறுறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. இந்த வசனத்தை அல்லாஹ் சூரா லுக்மான் 34வது வசனத்துல சொல்லி கொண்டிருக்கிறான். சூரா லுக்மான் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அடுத்த